Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா Vivo Z1X ஓட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ பார்ப்போம். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூ தான் வந்து பெண்டிங்கில் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன், பட் அந்த கிளிப் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அண்ட் ஐ பட்டனும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அன்பாக்சிங்க்கு வந்து ரொம்பவே நல்லா ரெஸ்பான்ஸ் வந்தது. இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணோம். கவர் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கான கம்பேரிசன் எதெல்லாம் இருக்குது, இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு கிரேடியன்ட் பேக் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே வந்து ஒரு கிளாஸி பேக்காக இருக்குது, பட் இது கம்ப்ளீட்டாக வந்து பாலிகார்பனேட் தான், பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெசல் எல்லாமே வந்து ரொம்பவே டைனியாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்கான ஒரு டெடிகேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. Z1 Proவில் பார்த்த மாதிரி அதே கீ தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போது நம்ம டிஸ்பிளேக்கு வரலாம். டிஸ்பிளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து 6.38 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டட் யூசேஜுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து ஒரு நார்மல் எல்சிடி பேனலில், இதில் வந்து AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. கலர் அக்யூரசி, வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டீப்பாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனில் என்ஜாய் பண்ணுவீங்க, எந்த குறையுமே சொல்ல முடியாது. அண்ட் டிஸ்பிளேல அதர் ஃபீச்சர்ஸ் நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில், அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து நம்ம அவுட்டோர் பிரைட்னஸ் பார்ப்போம். அவுட்டோர் பிரைட்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எந்த இஷ்யூமே சொல்ல முடியாது. வெளியிலலாம் நம்ம வெயிலில் யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே ப்ரைட்டாக போகுது. அண்ட் லோ லைட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்டி ஃப்ளிக்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிசி டிமிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லோ லைட்டில் அந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகும். அண்ட் கண்ணுக்கும் வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து இந்த ஃபோனில் வந்து வைட் L1க்கான சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து Amazon, Netflixலாம் HD வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சென்சேஷன் 3D அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராட்ச் அதிகமாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரீ அப்ளைடாக ஸ்க்ரீன் கார்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து கால் குவாலிட்டி, சிக்னல் ரிசெப்ஷன் இதை பற்றிலாம் பார்ப்போம். கால்ஸ் வந்து பேசும்போது இயர்பீஸில் கால் வால்யூம் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது, அதுவுமே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் கால்ஸ் வந்து ஸ்பீக்கரில் பேசும்போது கூட கொஞ்சம் அடிக்குவேட்டாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. Vivo U20ல் நான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. ஸ்பீக்கர்லேயும் கேட்டால் வந்து கால் எல்லாமே லவுடாக இருக்குது. அண்ட் சிக்னல் ரிசெப்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு எந்த இஷ்யூமே ஃபேஸ் பண்ணல, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபோனில் நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டின்னு நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டூயல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது, டூயல் வைஃபை பேண்ட் இருக்குது. ஹெட் சார் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1.030 கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி சார் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0.549 கொடுத்துருக்காங்க. ஸோ சார் வேல்யூன்னு எடுத்துகிட்டால் கூட இந்த ஃபோன் டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்து நம்ம மல்டிமீடியா, இந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் ஸ்பீக்கர் அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட அவுட்புட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துட்டோம் அப்படின்னா டுவல் ஸ்பீக்கர் செட்டப்லாம் தரல, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து நல்ல லவுடாக இருக்குது. ஸோ ஸ்பீக்கரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து பயோமெட்ரிக் பார்ப்போம். இந்த ஃபோனை வந்து 2 ways வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இந்த ஃபோனில் வந்து இன்டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என்னோடய யூசேஜ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் வந்து Vivo Z1 Proவில் பார்த்த மாதிரி சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் டேபிள் எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட இமீடியட்டாக வந்து உங்கள் ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி அன்லாக் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் வரும். சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 9 வருது. அண்ட் ஃபன்டச் OS வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 9.1 வெர்ஷனோட வருது. செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு, பட் இப்போ வந்து அக்டோபர் பேட்சில் தான் இருக்குது. இந்த மாதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர், பட் ஸ்டில் வந்து அக்டோபரில் தான் இருக்குது. 1 month டிலேயில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் நிறையவே பேசிட்டேன், ஏன்னா U20லையும் நான் அதிகமாக சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த ஃபன்டச் OS நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபீச்சர் ரிச், ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தான் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இதில் என்ன கடுப்புன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஆப் ட்ராயர் எல்லாமே எனேபிள் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
இன்னும் சின்ன அப்டேட் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்து நம்ம டார்க் மோட் வந்து சிஸ்டம் வைட் எனேபிள் பண்ணலாம். அந்த டார்க் மோட் எனேபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது AMOLED ஸ்க்ரீன்றதுனால உங்களுக்கு அந்த பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து ப்ளோட்வேர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. இந்த ஃபோனில் வந்து எக்கச்சக்கமான ப்ளோட்வேரோடு தான் வருது. நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகனுக்கான 712க்கான AI சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து விவோக்கு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிப்செட் தான். Vivo Z1 ப்ரோலையும் வந்து நம்ம பார்த்துருப்போம். பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது உங்களுக்கு. அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. கேமிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனுக்கு. ஸோ உங்களுக்கு பப்ஜியில் வந்து ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடினாலுமே வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கேமிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபோனில் முக்கியமானது என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா UFS 2.1 ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பனிங் டைம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து SD கார்டு போடுற ஆப்ஷன் கொடுக்கல. 2 சிம் மட்டும்தான் உங்களால் வந்து போட முடியும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா 128 GB வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ண, ஒரு லாங் ரன்னுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோன் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம சென்சார்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேசிக் சென்சார்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார், ஜைரோஸ்கோப் இந்த எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது. இன்டோர் அண்ட் அவுட்டோரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். சில பேர் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் வந்து இந்த ஃபோனில் வந்து IR பிளாஸ்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு IR பிளாஸ்டர் இல்லை. இப்போ ரெட்மி ஃபோன் மட்டும்தான் வந்து ரெகுலராக IR பிளாஸ்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து வாட்டர் ரிப்பலண்ட்கான எந்த கோட்டிங்குமே தரல. ரெட்மியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா P2i கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு எந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுமே வந்து கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணல. ஸோ நீங்கள் மலையில் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டபிள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் FM ரேடியோ ஃபங்க்ஷனாலிட்டி கூட இந்த ஃபோனில் இல்லை. அடுத்து நம்ம பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. விவோட ஆப்டிமைசேஷனும் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்டாண்ட்பையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஐடியலாக பேட்டரியும் கம்மியாகலை. அண்ட் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க. இந்த ஃபீச்சர்லாம் நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து பேட்டரி ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து சார்ஜ் கண்டிப்பாக வரும். ஒரு 30-40% சார்ஜ் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு லைட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் டே சார்ஜ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணி கேமெல்லாம் விளையாடி சார்ஜ் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் தந்திருக்காங்க. இந்த சார்ஜர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22.5 வாட்க்கான சார்ஜர். ஸோ உங்களுக்கு வந்து ½ hour சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 45-50% சார்ஜ் ஆகும். ஸோ ரொம்பவே சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சும்மா ஒரு 1/4 மணி நேரம் டாப் அப் பண்ணிங்கனாலே ஒரு 20-25% சார்ஜ் ஆகிடும். ஸோ பேட்டரி சார்ஜிங் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. ஃபுல் சார்ஜிங் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 hour 30 to 1 hour 40 minutes ஆகும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அடுத்து நம்ம கேமரா பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 48 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சார். இது வந்து நம்ம ரெட்மி K20ல் பார்த்தா அதே சென்சார் தான் இதில் கொடுத்துருக்காங்க. Sony IMX582. இந்த சென்சார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டே லைட், லோ லைட் எல்லா சிச்சுவேஷன்லையுமே வந்து எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். Z1 Proவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை விட வந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த ஃபோனில் வந்து டெடிக்கேட்டடாக நைட் மோட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நைட் மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து நல்லா பிரைட் ஆகுது. பட் நீங்கள் வந்து நைட் மோடை யூஸ் பண்ண தேவையில்ல. பை டிஃபால்ட்டாக இருக்க மோட்லேயே வந்து கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. லோ லைட் கேமரா வந்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம வீடியோ கேப்பபிலிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சென்சார் வந்து 4K 30 FPSல ரெக்கார்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கூட எல்லாமே வந்து சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க.
அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பிடி மோடு அண்ட் போர்ட்ரைட் லைட்டிங் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் Z1 Pro அண்ட் U20 ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னால அதுலேயே வந்து நான் பெருசாக சொல்லியிருப்பேன். ஸோ கேமரா எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விவோவில் இருந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வீடியோக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கூட சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து 2 கொடுத்துருக்காங்க, டாப் அண்ட் பாட்டமில். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஆடியோ பிக்கப் பண்ணுறது வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. அது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். Vivo U20 விட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே தான். டிஸ்பிளே வந்து இவங்க சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் மல்டிமீடியா உங்களுக்கு ஹையஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டியாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோம் அப்படின்னா லோ லைட் டே லைட் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலுமே வந்து நல்ல கேப்பபுளாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமரா தான் இது. அடுத்து நம்ம கான்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஃபிசிக்கல் எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து எதுவுமே தரல. அண்ட் செகண்ட் கான் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து SD கார்டுக்கான ஸ்லாட் வந்து எதுவுமே தரல. இது மூணாவது கான் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து இன்னும் கொஞ்சம் இவங்க ஸ்லைட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து இந்த ஆப் ட்ராயர்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும். மற்றபடி மேஜராக கான்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபோனில் எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து நான் முக்கியமாக மறந்துட்டேன், இந்த ஃபோனோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து கையில் பிடிக்கிறது ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. Z1 Pro பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பல்கியாக இருக்கும், அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஃபோனை. அடுத்து இந்த ஃபோன் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து 4GB + 128GB மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 13,000 வந்து எல்லா ஆஃபர்லாம் போய் நம்மளுக்கு கிடைக்குது. மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா XT அண்ட் Note 8 Pro வந்து இந்த ஃபோனை டாமினேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். Note 8 Proவில் இருக்க பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. Realme XTயில் தேவையான பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குது. அண்ட் கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கேமரா பெஸ்ட்டாக இருக்குது, பேட்டரி லைஃப் பெஸ்ட்டாக இருக்குது, சார்ஜிங். ஸோ மொத்தமாக எல்லா செக் பாக்ஸுமே டிக் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. Realme XT, Note 8 Pro அண்ட் Z1X இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நான் Z1X தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பை.